ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கு தெரியாத பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஷின் அப்படின்னா, காலேஜில் படிக்கணும்னாலே டாக்டர், இன்ஜினியர் இந்த மாதிரி காமனான ப்ரொஃபஷன்ஸ் தான் சொல்கிறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது டெம்பிள் டர்ன்ட் இன்டூ அப்சைட் டவுன். ஒரு கோவில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் கோபுரம் இருக்கும், அதனுடைய என்டையர் பில்டிங்கும் டோட்டலாக தலைகீழாக மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கோவில் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. இந்த கோவிலை ஆட்சி செஞ்ச ராணி கி வாவ் அப்படிங்கிறவர் தான் கட்டியிருக்கிறாரு. இந்த கோவிலுடைய சிறப்பம்சமே இங்கே இருக்கக்கூடிய கற்கள், தூண்கள்னு எல்லாத்துலேயுமே கார்விங் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பாறைகளை செதுக்கி இதில் ஒவ்வொரு சிற்பங்களையும் உருவாக்கியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகாக செதுக்கி வித்தியாசமான சிற்பங்களாக உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் கொஞ்சம் தண்ணிக்கு பஞ்சமா இருக்கிறதுனால மழை பெய்யுற சமயத்திலேயே மழை தண்ணியை சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய டேங்கை இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. அதனால அந்த ரீஜன்ல இருக்கிற மக்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணி பஞ்சம் எப்பவுமே வராதாம். இந்த கோவில் பழங்காலத்துல வாழ்ந்த இன்ஜினியர்ஸ் உடைய டேலண்ட்டை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்களுடைய ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம மெய் மறக்க செய்யும், அதே மாதிரி நம்மள ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இந்த கோவில் ரொம்ப அற்புதமா இருக்கிறதுனால யுனெஸ்கோ இதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாவும் மாத்திருக்காங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த கோவிலை விசிட் பண்றதுக்காக வராங்க. இந்த கோவிலுக்குள்ள ஒரு ஹிடன் சேம்பர் கூட இருக்கு. அந்த சேம்பர்லயும் ரொம்பவே அழகா சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. அந்த காலத்துல அளவுகோல்கள் இன்னும் எந்த மாதிரியான டெக்னாலஜியும் இல்லாத சமயத்துல ரொம்பவே அழகா அளவெடுத்து செஞ்ச மாதிரி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அதிசயமா இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மியூசிக்கல் பில்லர்ஸ் ஆஃப் ஹம்பி. ஹம்பி அப்படிங்கிற இந்த இடத்துல விஜய விட்டாலா கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோவில். நம்ம 50 ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு தேர் படம் போட்டிருக்கோம். அந்த கல் தேர் கூட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேர் தாங்க. இந்த கோவிலை ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கல் தேர்லேருந்து எல்லாமே சூப்பராக கல்லிலேயே கார்விங் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த சரிகமா அப்படிங்கிற மியூசிக்கல் பில்லர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம தட்டும் போது இதில் சரி கமா அப்படிங்கிற ஓசை எழும்புமா. அந்த ஓசை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குமா. ரொம்பவே சைலண்டா இருக்கிற இந்த டெம்பிள்ல இந்த மெலோடியஸான சவுண்டு கேட்கறதுக்கு நம்மள மெய்மறக்க செய்யுமா. இந்த கோவில்ல இருக்கிற ஒரு தூண் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணையும் நீங்க தட்டும் போதும் சரி கமா அப்படிங்கிற இந்த ஒரு டூன் நமக்கு கேட்கும். இந்த கோவிலுடைய சிறப்பம்சமே இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கிரானைட்ல உருவாக்கியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா இந்த கல்தேர்ல இருக்கக்கூடிய இந்த கிரானைட்ல அந்த காலத்திலேயே எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம கிரானைட்ல ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மழை பெய்யும் போது இந்த ஒரு ஹோல் வழியா தண்ணி விழுந்து அது அடுத்த ஹோல் வழியா விழுந்து கீழ் வழியா வலிஞ்சு ஓடுமாங்க. சிற்பங்களுக்கு பெயர் போன கோவில்கள்ல மகாபலிபுரமும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த விஜய விட்டாலா கோவிலுமே அதுல தான் வருங்க. இந்த விஜய விட்டாலா கோவில மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகர பேரரசு காலத்துல தான் இந்த ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ இந்த கோவிலை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலை டிராயிங் பண்றதுக்காகவே உலகத்துல இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்து இந்த கோவிலை அப்படியே டிரா பண்ணுவாங்களாம். இன்கேஸ் நீங்க ஆர்கிடெக்சர் படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேல ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த கோவிலுக்கு நிச்சயமா போங்க. உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். லைஃப்ல ஒரு தடவையாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த கோவிலுக்கு போகணும். பாருங்களேன், நம்மளுடைய இந்தியாவில் எவ்வளோ அதிசயமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது அன்பிலீவபிள் டெசர்ட் ஸ்கூல். அதாவது இந்த ஸ்கூல் ஒரு பாலைவனத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் இந்த ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல் பேர் ராஜ்குமாரி ரத்னாவதி கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இந்த பாலைவனத்தில் பொதுவாக டெம்பரேச்சர் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குமா. ஆனால் இந்த ஸ்கூலுக்குள்ளே இந்த மாதிரி ஹீட்டை நம்ம உணரவே முடியாது, அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குமாங்க. அதுக்கு காரணமே இந்த ஸ்கூல் கட்டப்பட்ட விதம் தாங்க. இங்கே இருக்கிற ஹீட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்குள்ளே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஏசி கூட இல்லையாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்கூலே ரொம்ப கூலிங்காக இருக்கும். அப்படி என்ன கட்டியிருக்காங்க, அப்படி எந்த விதத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஓவல் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. அந்த ஸ்கூல் இருக்கிற லோக்கல் ஏரியாவில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஐகானிக்கான கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்தையும் சாண்ட்ஸ்டோனில் பண்ணி அந்த சாண்ட்ஸ்டோன் மூலமாகவே இந்த ஸ்கூலை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால இந்த பில்டிங் இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கூலிங்காக வச்சுக்குதாங்க. இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய செவரை பாருங்களேன். இதை GIS டெக்னிக் மூலமா கட்டியிருக்கிறாங்க. இந்த செவுத்தை முழுமையா கெட்டாம அதுல சின்ன சின்ன ஹோல்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. இது மூலமா நமக்கு ஏர் ஃப்ளோவும் ரொம்ப நல்லா கிடைக்கும். அதே சமயத்துல வெயிலுடைய தாக்கமும் அந்த அளவுக்கு இருக்காது. இந்த பில்டிங்கை உயர்த்தி இந்த மாதிரி கட்டியிருக்கிறதுனால இதுல நிழல் விழுறதுனால இந்த ஸ்கூல் எப்பவுமே கூலிங்கா தான் இருக்குமாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல லேயர்டு ரூஃபிங் சிஸ்டமும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால டைரக்டா சன்லைட்டுடைய வெப்பம் கீழே இறங்காது. இந்த ஸ்கூலுக்கு செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த பாலைவனத்துடைய வெப்பத்துடைய தாக்கமும் இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்காது. ஸோ இந்த ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தைங்களுக்கு வெறும் கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுக்காம ஃபியூச்சர்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க தன்னிச்சையா செயல்படுறதுக்கான எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. அம்மா அப்பா படிக்காம ரொம்ப பின்தங்கின குடும்பத்தில இருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு தரமான கல்வியையும் ஒகேஷனல் ட்ரைனிங்கையும் கொடுக்குறாங்க. இங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் இந்த குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல மிகவும் பயனுள்ளதா இருக்க போகுது. இந்த ஸ்கூல்ல பவர் சப்ளைக்கு சோலார் எனர்ஜி மூலமா பவர் சப்ளை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலை சிம்பிள் ஆஃப் இந்தியாஸ் எபிலிட்டின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பிரிட்ஜ் தட் டிஃபைஸ் கிராவிட்டி. இது ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய செனாப் அப்படிங்கிற ஆறு ஓடுது இல்லையா, அதுக்கு மேலே தான் இப்படி ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த ஹிமாலயாஸில் இருக்கக்கூடிய மலையை இந்த ஆறு பிரிச்சுட்டு ஓடுதுங்க. இந்த இடத்துல தான் இப்படி ஒரு பிரிட்ஜை கட்டி அங்கே இருக்கக்கூடிய தனித்து விடப்பட்ட ஏகப்பட்ட ரீஜியன்ஸை இந்த பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது பிரிட்ஜ் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய அடையாளம் சொல்கிறாங்க. இந்தியாவுடைய கட்டிட அமைப்புக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாங்க. இந்த பிரிட்ஜுக்கு சென்டரில் இந்த பிரிட்ஜை இன்னும் நல்லா தாங்கி பிடிக்க எக்லிப்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த எக்லிப்ஸ் மாதிரியான அமைப்பு இந்த ரிவர் பெட்டுக்கு மேல்புறமா இருக்குங்க. கிட்டத்தட்ட 359 மீட்டர் அபவ்ல தான் இந்த எக்லிப்ஸ் மாதிரியான அமைப்பு இருக்கு. இது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா, அதை விட மிக பெருசாங்க. அதே மாதிரி இந்த பிரிட்ஜுடைய லென்த் மட்டுமே 1315 மீட்டர் வரைக்கும் இருக்குமா. இந்த பிரிட்ஜ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் சேலஞ்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அதிகமான மழை, அதிகமான காற்று, இதெல்லாத்தையும் தாங்கி நிற்குமா. அதே சமயத்தில் எர்த்குவேக், அதாவது நிலநடுக்கம் வந்தால் கூட இது தாங்கி நிற்குமாங்க. இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு நல்ல திறமையான இன்ஜினியர்ஸ், ஒர்க்கர்ஸ், லேபர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடின உழைப்பை போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜை கட்டினதுக்கு அப்புறமா ட்ரேட் அண்ட் டூரிசம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கும்பமேளா. இதை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 இடங்களில் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்களாங்க. நாசிக்ல இருக்கிற கோதாவரி ஆறு, ஹரித்வாரில் இருக்கக்கூடிய கங்கை ஆறு, உஜ்ஜயினியில் இருக்கக்கூடிய ஷிப்ரா ஆறு, அலகாபாத்தில் இருக்கக்கூடிய கங்கை, யமுனை, சரஸ்வதி, இந்த 3 ஆறுகளும் கூடுற இடம். இந்த இடத்துல மக்கள் குளிச்சு அவங்களுடைய பாவங்களை போக்குவாங்களாம். இந்த ஆறுகளில் கடவுள் கொடுத்த கும்பத்துல இருந்து வழிஞ்ச அழியாத அமிர்தம் இதுல சிந்தினதாகவும், இந்த இடத்துல குளிச்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படும் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. இந்த இடத்துக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட துறவிகள், சன்னியாசிகள், இந்த மாதிரி நிறைய ஆன்மீகத்தை சேர்ந்தவங்கள்லாம் வருவாங்களாம். இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவலா இது பார்க்கப்படுது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறதுனால இந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. இந்த மாதிரியான இறப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸை கொண்டு வந்திருக்காங்க. CCTV மூலமா தொடர்ந்து இந்த இடத்த மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி ட்ரோன் கேமரா மூலமாகவும் இந்த இடத்துல ஏதாவது கூட்ட நெரிசல் ஏற்படுதா, இல்லைனா யாருடைய பொருட்களாவது காணாமல் போகுதா அப்படின்னு தொடர்ந்து மானிட்டர் பண்ணுவாங்களாம். இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏமனுடைய ஃப்ரெண்ட் கராட்டுக்கு நேத்திக்கு முந்தின நாள் பர்த்டேயா, அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுடைய நேமை நான் மிஸ்பெல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ என்ன பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.